இந்த செவ்வரளி, அந்த அரளியிலே பார்த்திங்கன்னா செவ்வரளி, அது நம்ம வந்து பூ மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த உதிரி பூவாக வாங்கி வச்சுக்கோங்க, ஒன்று கட்டி கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த கட்டினதை அந்த மாலையாக போட்டுருங்க, போட்டுட்டு கொஞ்சம் உதிரி பூவாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மந்திரம் சொல்லும் பொழுது இது அப்படியே அந்த ஃபோட்டோவில் போட்டு வந்தாலே போதுமான விஷயம். ஸோ 27 வாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் ரொம்ப ஸ்பீடாக ஓடிடும். ஏன்னா நம்ம சொத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு மிகப்பெரிய உயிர் நாடியாக இருக்குது. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏதோ நம்ம வந்து கைவிட்டு போன விஷயங்கள் நமக்கு மீட்டெடுக்கும் சக்தி இந்த திருச்செந்தூர் முருகத்துக்கு உண்டு. அப்போது முருகப்பெருமானை வேண்டினாலே போதும். அதுவும் திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு 27 வாரம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம், செவ்வரளி பூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த பரிகாரத்துக்கு. அதாவது நீங்கள் பூஜை ரூமில் எல்லா ஃபோட்டோலையும் மற்ற ஃபோட்டோக்கெலாம் நீங்கள் மல்லிகைப்பூ போட்டுக்கலாம், ஆனால் இந்த ஃபோட்டோவுக்கு அரளிப்பூ, அதாவது செவ்வரளி பூ மாலையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கையில் பவுலில் வச்சுக்கோங்க. அற்புதமான ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த பவுலில் இருக்கக்கூடிய பூவை போட்டாலே போதும். சரிங்களா?